செலுத்துகிறோம். இந்த கீத ஆராதனையிலே கர்த்தரின் தெய்வ பிரசன்னம் வெளிப்படட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஆவியானவர் அசைவாடுகிறார்கள். நீ மீட்டுக் கொண்டே உதடுகளும் பாடும் என்றபடியாய் நீங்களை மீட்டுக் கொண்டே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் உதடுகளால் உரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறோம். யாசிவதிலே தகப்பனே, இந்த ஆராதனை உனக்கு ஏற்புடையதாய் மகிமையானதாய் காணப்படட்டும் சுவாமி. இங்கு இருக்கிற எல்லாரையும் ஆசிர்வதிங்க. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே சிறப்பாக உடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க முடியாது. ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். ஐயாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தள்ள முடியாது செபிக்கிறோம். கர்த்தரின் பிரசன்னம் நிறையவை கடந்து வரட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, உதடுகளை திறந்திடும். தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் தேசத்தில் குடியிருப்பவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை தெருளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேன். அருகில் மகிழ்வது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்ந்தார்கள். மீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகக்கடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த விளாட்டையும் அவர்கள் ஆரோட்டின் தோலையும் உரித்து போக்கி அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீது சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை பிடித்துக் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்தின் பெருக்கத்துக்கும் அதில் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனையின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால், யோசேப்பு மரியாள் இவங்க பத்தி எங்கிருந்து வராங்க? நாசரேத்திலிருந்து எங்க வராங்க? பெத்லகேம் ஊருக்கு. சரியா? நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்?
120 கிலோமீட்டர் என்ன பண்றாங்க, பயணம் செய்து எங்க வராங்க, பெத்லகேமுக்கு வராங்க. பார்த்தீங்களா? அது இருப்பாங்க நிறை மாத கற்பனை. எப்படி நிறை மாத கற்பனை? அவங்க காடு மேடுலாம் அந்த யூதேயா பகுதியில் பார்த்தீங்கன்னா காடுகள் மலைகள் அடர்ந்த பகுதி. சரியா? பிரயாணம் பண்ணுவது கஷ்டம்தான். ஆனாலும் யோசேப்பு என்ன பண்றாரு, மரியாதை அழைத்து கொண்டு எங்க வராங்க, பெத்லகேமுக்கு வராங்க. சரியா? ஒருவேளை நம்முடைய நாடகத்தில் பிள்ளைகள் நடிக்கும் போது எளிதா தெரியும் தானே, இதோ வந்தோட குழந்தை பிறந்து சொல்லி இல்லை. யான் சொல்லுங்க, ஒரு நிறைவான கற்பனை 120 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்காங்கன்னா அது மிகுந்த ஒரு கடினமான பிரயாணம். இங்க வந்து பெத்லகேம் பார்க்கும்போது முதல்ல போறாங்க, சத்திரத்துக்கு போறாங்க. சத்திரத்தை இடம் இருந்துச்சா சொல்லுங்க? சத்திரத்துக்கு சில இடமே இல்லை. பாருங்க, இப்போ குழந்தையை பெற்று என்ன பண்றாங்க, மரியாதை முன்னணியில் கிடத்தினால். இன்று ஏசப்பாவுக்கு நம்ம உள்ளத்தில் இடம் கொடுத்திருக்கோமா? நமக்காக நம்மை தேடி வந்தாங்க. அவர் ஆண்டவருக்கு பிதாவுக்கு செல்ல பிள்ளை ஒரே ஒரு குமார இயேசுவை தேவன் உலகத்திற்கு அனுப்பினார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்து இருக்க காண்பீர்கள் சொல்லியிருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்தினாள். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் கார்டு பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்துமஸ் கார்டு பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கும்? அதுல ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு அருமையான தங்கத்தொட்டில் மாதிரி போட்டு அப்படின்னா சுத்தி ஏதோ வெளிச்செல்லாம் இருந்து பார்த்தா ஏதோ அரண்மனை இருந்து போய் தங்கத்தொட்டில தூங்கு பாடா தூங்குனது. உண்மையில் அப்படியே இருந்துச்சு. மரியாதைக்கு துணை யாருமே இல்லை. இன்னைக்கு ஒரு ஏழை தாய் கூட குழந்தை பெற்றெடுக்கும் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல பெண்கள் இருப்பாங்க. பார்த்துக்கீங்களா? துணைக்கு இருப்பாங்க. அல்லது மருத்துவமனையில நர்சஸ் ஆயா இருப்பாங்க, தாதிமாரி இருப்பாங்க. ஆனா மரியாதைக்கு யாருமே துணைக்கு யாருமே. பார்த்தீங்களா? இதெல்லாம் தியாகம். ஆண்டவர் நமக்காக எவ்வளவு பார்த்தீங்களா? மரியாதை என்ன பண்ணாங்க, ஒருவேளை உள்ளத்துல கவலை இருந்திருக்குங்க, யாருமே கூட கிடையாது. அதுவும் முன்னணியில் கிடைத்தினால் போடுறது. அந்த பார்த்தீங்கன்னா துணிகளை சுற்றி, அது ஆங்கிலத்தில் சுவாடின்னு பார்த்து என்னதுன்னா பழைய துணி, சுத்தமான துணி. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த கிறிஸ்துமஸ் கார்டுல அந்த துணியை பார்த்தா மினிக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப ஜொலிச்சிருக்கு மாதிரி போட்டு. அப்படி இல்லவே கிடையாது. அதெல்லாம் நம்ம ஏமாத்துவதற்கு கிறிஸ்துமஸ் கார்டு போட்டிருக்காங்க. சரியா? நானும் பெருமாள் கிறிஸ்துமஸ் கார்டு போடவே மாட்டேன். இது புரிஞ்சு நான் கல்லூரி படிக்கும் போது படம் வரைஞ்சி என்ன பண்ணுவேன், அப்படிதான் அனுப்புறது வழக்கம். சரியா? ஏன்னா கிறிஸ்துமஸ் கார்டு பார்த்தாவே நமக்கு ஏதோ ஆண்டவர் பாரதத்தில் அப்படியே தங்கத்தில் வந்து பிறந்த மாதிரி நம்ம ஏமாற்றி ஒரு காரியம். அது வியாபாரம். இப்போ பாருங்க, முன்னணி துணிகளை சுற்றி பழைய கந்தை துணிகள், சுத்தமான துணி. பார்த்தீங்களா? எவ்வளவு ஏழை பார்த்தீங்களா? ஆண்டவர் நமக்காக ஏழையிலும் ஏழையான மறக்கவே கூடாது. இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடும் மகிழ்ச்சி தான் நம்மளை உள்ளம், நம்மளை இல்லம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதுதான். ஆனா அதே நேரத்தில் இயேசு சுவாமி நம்மை தேடி ஏழையிலும் ஏழையாக வந்தார். இது மறக்கவே கூட. சரியா? அடுத்த பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் பார்த்த பாருங்க. இல்ல என்ன இது என்னது பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? கோல். பார்த்திருக்கீங்களா? இதை பார்த்தா நீங்க என்ன ஞாபகம் வருது? மேய்ப்பர்கள். அப்படிதானே? மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, கையில கோல் வச்சுப்பாங்களா? சரியா? கோல். இப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் பிறந்த உடனே முதலாவது நற்செய்தி யாருக்கு? யாருக்கு? மேய்ப்பர்கள். யாருக்கு? மேய்ப்பர்கள். முதலாவது நற்செய்தி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த
சந்தோஷமாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தர் கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார், பயப்படாதே. இந்த மேய்ப்பர்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு, அதாவது பட்டணத்துக்கு வெளியே, ஊருக்கு வெளியே என்ன பண்ணுவாங்க? வயல்வெளி தங்கி தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருப்பார்கள். சரியா? தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருப்பார்கள். வயல்வெளி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான குளிர் தானே. ஆமா, நம்முடைய பகுதி கூட இப்போ உங்களை பயந்து அதிகமான குளிர் அதிகமாக காணப்படுது. நிறைய வயசானவங்க கஷ்டம் நகரமா. ஆமா, இப்போ இந்த கடும் குளிர்ல இந்த மேய்ப்பர் என்ன பண்ணாங்க? தன்னுடைய கடமையை உண்மையோடு செய்தார்கள். தங்களுடைய மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். தூங்கல, என்ன பண்ணாங்க? மந்தையை விழிப்போடு காக்குறாங்க. என்ன அர்த்தம்னா கடமை விட தவறாம நினைச்சாங்க மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை சாதாரணமான மக்கள் தான். ஊரை விட்டு நாட்டை விட்டு கடந்து என்ன பண்ணுவாங்க? வயல்வெளி தங்கியிருப்பாங்க. மற்ற மக்கள் மத்தியில அவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் இருக்காது. யாருமே அவங்க மதிக்க மாட்டாங்க. ஆடு மாடு மேய்க்கிற சொன்ன யாருமே மதிக்க மாட்டாங்க. அவங்க புகழ்ச்சியில உயர்வு கிடையாது. ஆனால் பாருங்க, அவங்களுக்கு தான் முதலாவது நற்செய்தி சொல்லப்பட்டது. பார்த்தீங்களா? எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? இன்றைக்கு ஒருவேளை நம்ம தள்ளப்பட்டு இருந்தாலும் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த நற்செய்தி, நமக்கு முந்தி நம்முடைய முன்னோர்கள் மிஷினரிகள் வந்து நமக்கு நற்செய்தி சொல்லுறதுனால தான் இன்னைக்கு நினைச்சிடும் அருமையா இந்த அருமையா ஆலயத்துல அமர்ந்திருக்கிறோம். இப்போ ஆண்டோடைய கிருபை பார்த்தீங்களா? இந்த மேய்ப்பர் என்ன பண்ணாங்கன்னா நற்செய்தி கேட்ட உடனே சொன்னாங்க, வேகமா என்ன பண்ணாங்க? விரைந்து நீங்க வராங்க பெத்லேகம் அந்த முன்னணிக்கு வந்து மரியாதையும் யோசிப்பையும் பிள்ளையை கண்டு என்ன பண்ணாங்க? அந்த கண்டு பிரசித்த பணியெல்லாம் கொண்டு proclaim the good news. தங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க? அறிவித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் என்ன செய்யணும்? ஆண்டவர் நற்செய்தி என்ன செய்யணும்? எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணணும்? எடுத்து சொல்லணும். சரியா? இந்த செய்தி யாருக்கு? எல்லா மக்களுக்கும். கிராமத்தில் சொல்லுவாங்க கிறிஸ்துமஸ் தான் கிறிஸ்தவங்களும் சொல்லுவாங்க. இல்லவே இல்லை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. ஏன்? கிறிஸ்தியனும் ரட்சகர், பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்க வந்த ரட்சகர், சேவியர். அதான் இயேசுயா. இந்த இயேசு என்ன சொன்னோம்? எல்லா மக்களுக்கும் நம்ம சொல்லணும். நமக்கு மட்டும் இல்லை, ஆண்டவரை அறியாத நம்முடைய ஜனங்கள் நிறைய இருக்காங்கல்ல. நம்முடைய ஆலயத்தை சுற்றி நம்முடைய ஊரை சுற்றி நிறைய இந்து கிராமங்கள் இருக்கிறதுல என்ன பண்ணும்? அவங்களுக்கு போய் நம்ம நற்செய்தி சொல்லணும். எப்பா எம்மா ஏசப்பா உங்களை தேடி வந்தாங்க. நீங்க கடவுளை தேடி போக வேண்டாம், அவர் உங்களை தேடி வந்தாங்க. உங்க பாவங்களுக்காக, உங்க கர்மங்களுக்காக அவர் உங்களை தேடி வந்தார். அவர் தான் ரட்சகர். அவர் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க பாவங்கள்லாம் தீர்த்து சொல்லி அவங்களுக்கு நற்செய்தி சொல்லணும். புரியுதா? அது மட்டும் இல்ல, சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா? ஆண்டவரை புகழ்ந்தாங்க, ஸ்தோத்திரித்தாங்க, மகிமையோடு திரும்பி சென்றாங்க. மேய்ப்பர்கள், சாதாரணமான மேய்ப்பர்கள் அவ்வளவு அருமையா எளிமையா ஆண்டவரை பாடி துதித்து போற்றி புகழ்ந்து சென்றாங்க. அது பாத்தீங்கன்னா அடுத்தது நிறைய பரிசுகளும் தொங்க பார்த்தீங்களா? நிறைய பரிசு இருக்கீங்களா? கிஃப்ட் பரிசு. பரிசு யார் கொண்டு வந்தா? சொல்லுங்க. என்னம்மா? சாஸ்திரிகள். வெரி குட். சாஸ்திரிகள் எத்தனை சாஸ்திரிகள் வந்தாங்க? 3 பேரா? அருமையா சொல்றாங்க. பைபிள்ல 3 பேர் போட்டிருக்கா? இல்லவே இல்லை, 3 பேர் போட. நம்ம டிராமாவோட அப்படி போட்டிருக்கோம். சரியா? 2 போட்டிருக்கா? இப்ப வீட்டுக்கு வந்துச்சு. சரியா? அதான் மேய்ப்பர்கள் முன்னணிக்கு வந்தாங்க, சாஸ்திரிக்கு வந்திருக்காங்க, வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரியா? அப்ப பாருங்க, இந்த சாஸ்திரிகளுடைய பிரயாணம் கடுமையான பிரயாணம். என்ன செய்யணும்? ஆண்டவரை தொழுது கொண்டு காணிக்கை படைக்கணும். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை.
சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் இன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இன்னிடத்திற்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரர்களில் நீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதான காரணர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை விதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசிரிய தேசத்தையும் நிம்ரோன் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளில் விதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். வேத பாடம் வாசித்தாயிற்று. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தியாகி மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட இருக்கையில் அவர்கள் கூடிவரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானார் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவள் இடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டார். அவள் தன் விளக்கேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். வாசின்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் இடமாடம் வாசித்தாயிற்று. Let every heart prepare.
சொல்லப்பட்ட 4ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கண்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமான இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்திராங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியால் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். வாசிக்க வேண்டிய 4ஆம் வேதபாடம் வாசித்தாச்சு. Amen.
ஐந்தாம் வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மறடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாவுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீது வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியாயமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவர் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையில் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார்.
உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவருக்கு பிரயத்தனமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாராய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதி வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். வாசிக்கும் மரியாதை தெரிந்து கொள்ளப்பட்ட 6ஆம் வேத பாடம் வாசித்தது. அளிக்கப்பட்டுள்ள 7ஆம் வேத பாடம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளையிட்டிருந்தது. சிரியா நாட்டிலே சிரேனியு என்பவர் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலுள்ள யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவருக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தான் முதன்மையான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதபடியினால் இளைய துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவையே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்திருந்தார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனை தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனை பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிமுறையாக குறிக்கப்பட்டுள்ள 7ஆம் வேத பாகத்தை வாசித்தார்கள். கண்டார்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உன்னதத்திலே தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது.
கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, நாங்கள் உன்னை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உன்னில் உள்ள வெளிச்சம் அணையாதபடி என் வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு இருளிலே நாங்கள் வாழ்ந்தோம், எங்களுக்கு வெளிச்சமாய் என் ஆண்டவர் இயேசு கடந்து வந்து இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். மரண இருளில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ வெளிச்சம் எங்களுக்குள் பிரகாசித்தபடியினால் இருளிலே இருந்த எங்களை வெளிச்சமாகி மாற்றினீரப்பா, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது கூட அருமையான எங்களுடைய பாடகர் குழு நல்ல கீத ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். மிகச் சிறப்பாக நல்ல பாடல்களை ஆண்டவரே உமக்கென்று பாடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின நல்ல பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாங்கள் ஆராதனையிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனையிலே கலந்து கொண்ட எல்லார் மேலும் ஆண்டவரின் அருள் பிரசன்னம் மூடிக்கொள்ளுவதாக. ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காக மிக பிரயாசம் எடுத்த அருமையான பாடகர் குழுவிற்காக அதை மிக சிறப்பாக ஆண்டவரே கூட்டி அதை நடத்துகிற பொறுப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இசை வாசித்த சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க தகப்பனே, தங்களுடைய நேரத்தை தாழ்ந்துகளை மக்களுக்கு பயன்படுத்த ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த நல்ல ஆராதனை முடிந்தவுடனே எல்லாருக்கும் உணவு கொடுக்கும்படியாய் மிக சிறப்போடு கூட உதவி செய்த குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். இதை வழிநடத்த எல்லா குடும்பங்களுக்காய் கொடுத்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறதாக நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். விசேஷமாய் எங்களுடைய இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அர்த்தம் நிறைந்த பண்டிகையை மாறட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இரவிலே தேவ சமாதானம் உண்டாகட்டும். நல்ல நித்திரை ஆண்டவர் தருவீராக. புதிய நாளில் புதிய உற்சாகத்தோடு புதிய பலத்தோடு நாங்கள் காணப்பட ஆண்டவர்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சமாதானம் இன்றும் என்றும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.